Hi friends, welcome to Shanu's Kitchen. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மந்தி சட்னி ட்ரை லெமன் இதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் 7 லெமன். அந்த 7 லெமனில் எப்படி நம்ம ட்ரை லெமன் செய்ய போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறோம். அதில் நம்ம தண்ணி ஊற்றின பாத்திரத்தை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்ட தண்ணியை நம்ம நல்லா கலக்கி விட்டுக்குவோம். கலக்கி விட்ட பிறகு நம்ம மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம வச்சுருந்த லெமனை இந்த தண்ணியில் போட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்களா, கீழே இருக்கிற லெமனு கொதித்த உடனே மேலே வரும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்து ஆவி வந்துருச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். தண்ணியும் லெமனும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பபிள்ஸ் வருது. இப்போ ஹை ஃப்ளேமில் இருந்த கேஸ் ஸ்டவ்வை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள், நம்ம ஏற்கனவே தண்ணியில் போட்ட லெமனு இப்போ நல்லா கொதித்து மேலே வந்துடுது. தான் கரெக்டான லெமன் வேகிறதுக்குள்ளே பதம். லெமன் இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. தண்ணியில் உள்ள லெமனை நல்லா வடித்து நம்ம தட்டில் எடுத்து வச்சு இந்த தட்டில் உள்ள லெமனை நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தட்டில் வச்ச லெமனை நம்ம இப்போ ஒரு உட்டன் குச்சியால் வச்சு நம்ம 2 பக்கமாக குத்திக்கணும். இது எதுக்காக நம்ம அந்த மாதிரி குத்திக்கிறோம் அப்படின்னா, வெயிலில் காஞ்சிச்சு அப்படின்னா லெமன் வந்து கரெக்டான ஸ்ட்ரெச்சரில் ரவுண்டாக வராது. ரவுண்டாக வர்றதுக்காகவும் சுருங்காமையும் விடியாமையும் வர்றதுக்காகவும் தான் இந்த குச்சியை நம்ம குத்தி காய வைக்க போகிறோம். இப்போ நல்லா வெயிலாக இருக்குது. நம்ம காய வைக்க போகிறோம். 8 நாளுக்கு அப்புறம் எப்படி ஆகுது இந்த லெமன் நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ட்ரை லெமன் ஆகும். அரபிக்கில் மந்தி ரைஸ் செய்கிறதுக்கும் கப்சா ரைஸ் செய்கிறதுக்கும் இந்த ட்ரை லெமன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மந்தி சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். லெமன் ஜூஸ், தக்காளி, பூண்டு பல், கொத்தமல்லி, வெங்காயம், புதினா, நறுக்கி வச்ச பச்சை மிளகாய். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. அரபிக்கில் வந்து மந்தி, சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி, அப்புறம் கப்சா, இதுக்கு எல்லாமே இதுதான் சைட் டிஷ்ஷு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து அதில் தக்காளி, புதினா, நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், வெங்காயம், அதோட லெமன் ஜூஸு, அதோட பூண்டு பல், நறுக்கி வச்ச கொத்தமல்லியை நம்ம இதில் போட்டு தண்ணி விடாமல் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்குவோம். மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்த பிறகு நம்ம 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு திருப்பி நம்ம அடிச்சுக்குவோம் மிக்சியில். ஃப்ரெண்ட்ஸ், மந்தி சட்னி ரெடி ஆகிட்டு எப்படி அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்கள். பிக் ஸ்டைலில் உள்ள மந்தி சட்னி. இந்த மந்தி சட்னியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அதில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள்னு கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.